அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். வாய் துர்நாற்றம் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இப்ப சமீப காலத்துல நெறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ வாய் துர்நாற்றத்துக்கு ஏதாவது நீங்க எனக்கு ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய தன்னம்பிக்கையை குலைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம யார் கூடயும் நெருங்கி பழகுறதுக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது எதனால உருவாகுது? இதற்கும் நம்மளுடைய கல்லீரலுக்கும், குடலுக்கும் என்ன சம்பந்தம்? சித்த மருத்துவம் இதை எப்படி வந்து பார்க்குது? இதற்கான ஒரு ஹோம் ரெமெடி என்ன? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ காலையில எழுந்தவுடனே நம்ம வாயில வந்து ஒரு துர்நாற்றம் வருது அப்படின்னா, யூசுவலா நம்ம நைட்டு தூங்கும் பொழுது நம்மளுடைய உமிழ்நீர் வந்து குறைவா தான் சுரக்கும். இன்னும் சொல்லப்போனா உமிழ்நீரே வந்து சுரக்காதுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கம்மியான அளவுல வந்து சுரக்கிறதுனால, அங்க வாயில இருக்கக்கூடிய பாக்டீரியாஸஸோ இல்ல வைரஸோ வந்து அளவுல வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய வாலடைல் சல்ஃபர் கன்டென்ட் தான் நம்ம காலையில எழுந்த உடனே நம்ம வாய்ப்பகுதியில ஒரு துர்நாற்றம் வந்து இருக்கிறது. ஆனால் நம்ம காலையில எழுந்து பிரஷ் பண்ண பிறகு அந்த துர்நாற்றம் வந்து போயிடணும். நாள் முழுவதும் அந்த துர்நாற்றம் வந்து இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பற்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம பற்கள்ல எந்த பிரச்சனையும் இல்ல, வாயில வந்து தொடர்ந்து ரொம்ப நாளா புண்கள் இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, இது நம்மளுடைய கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனையாகவோ, குடல் சம்பந்தமான பிரச்சனையாகவோ இருக்கலாம். ஏன்னா வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது ஒரு அறிகுறியா தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்மளுடைய கல்லீரல்ல வந்து தொடர்ந்து கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், வைரஸஸ் எல்லாமே பேலன்ஸ்டா இல்ல. அங்க நல்ல பாக்டீரியாஸ், வைரஸஸ் இல்ல அப்படின்னா, நமக்கு தொடர்ந்து வாய் துர்நாற்றம் வந்து இருக்கலாம். ஸோ கல்லீரல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடம்புல பித்தத்தோட ஒரு இடமா வந்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம குடலும் வந்து பித்தத்தோட ஒரு இடம் தான். நம்ம உடம்புல பித்தம் எப்பெல்லாம் வந்து பாதிக்கப்படுதோ, அப்பெல்லாம் இந்த வாய் துர்நாற்றமும் வந்து சேர்ந்தே வந்து இருக்கிறத பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து வயிற்று பகுதியில ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷனோ இல்ல வந்து கேண்டிடியா இன்ஃபெக்ஷன்ஸோ ஏதாவது இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தொடர்ந்து வாய் துர்நாற்றம் வந்து இருக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய கல்லீரல் வந்து ப்ராப்பரா அதனுடைய கழிவுகள வந்து வெளியேற்றல. அதாவது வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 டீடாக்சிஃபிகேஷன்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த டீடாக்சிஃபிகேஷன்லாம் கரெக்ட்டா நடக்கல அப்படின்னா, நம்மளுடைய கல்லீரல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதனுடைய செயல்திறன் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து கம்மியாகும் பொழுதெல்லாம் நம்மளுடைய ரத்தம் வந்து பாதிக்கப்படும். அதனால தான் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, கல்லீரல் பாதிக்கப்படும் போதெல்லாம் உடம்புல அரிப்பு உண்டாகிறது. அதே மாதிரி வந்து அவங்களுடைய சுவாசம் வந்து அதிகமான துர்நாற்றத்தோட, அதாவது வாய் துர்நாற்றம் வந்து இருக்கிறது. செரிமான கோளாறுகள் இருக்குது. இந்த 3 விஷயமும் வந்து கல்லீரல் பாதிக்கப்படும் போதெல்லாம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இதே கல்லீரல் பாதிப்பு தொடர்ந்து அதிகமாகவே வந்து இருக்கு. அவங்க நம்ம கல்லீரலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஸோ அப்போ தான் நமக்கு அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர்றது. நம்மளுடைய செரிமான மண்டலம் வந்து ரொம்ப குறைவான ஒரு திறனோட வந்து செயல்படுறதுனால சரியாக செரிமானமாகாமல் இருக்கிறது. இரவு நேரத்தில் தான் அதிகமான அளவுக்கு உணவுகள் வந்து சாப்பிடுவாங்க. காலை நேரத்தில் ரொம்ப டயர்டாக வந்து இருப்பாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் கல்லீரலோட பாதிப்பில் வந்து தொடங்கும். ஆனால் இந்த காலகட்டத்திலையும் நம்ம கல்லீரலை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து நார்மலாக தான் வரும். ஆனால் சில பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வாய் துர்நாற்றம் இருக்கோ, முதல்ல உங்களுடைய கல்லீரலை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து இருக்கு. செரிமான கோளாறுகள், தோல்ல வந்து அரிப்பு உண்டாகிறது, வயிற்றில் வந்து தொப்பை வந்து இருக்கு. ஏன்னா உடம்போட மற்ற பகுதியெல்லாம் நார்மலாக இருக்குது, வயிறு மட்டும் வந்து தொப்பையாக இருக்குது. ஸோ நமக்கு இரவில் தான் அதிகமான பசி எடுக்குது, இரவில் தான் வந்து நம்ம நிறைய ஆக்டிவாக இருக்கோம், காலை நேரத்தில் வந்து ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி தும்மல், அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா நம்ம கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாம் வந்து இல்லை அப்படின்னா நமக்கு தொடர்ந்து வாய் துர்நாற்றம் வந்திருக்கும். இது கூட செரிமான கோளாறுகளும் வந்து இருக்கும், மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து இருக்கலாம். ஸோ இந்த காரணங்களால் தொடர்ந்து உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வந்து இருக்குது அப்படின்னா, நீங்கள் காலை நேரங்களில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 துளசி இலைகளை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீர் வந்து நம்ம குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய கல்லீரல் வந்து டீடாக்சிஃபிகேஷன் ஆகும். முக்கியமாக கல்லீரலில் வந்து குளூட்டதயான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டீடாக்சிஃபிகேஷன் என்சைம். ஸோ இதனோட அளவு வந்து அதிகமாகுது. அதனால் வந்து நமக்கு கல்லீரல் வந்து டீடாக்சிஃபிகேஷன் வந்து ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து கல்லீரலோட செல்களையும் வந்து இது பாதுகாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த துளசி வந்து ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷனையும் வந்து குறைக்குது. ஸோ கேண்டிடியா ஆல்பிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு கெட்ட ஒரு பாக்டீரியா கூட வளர்ச்சியை வந்து இது குறைக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த துளசி அப்படிங்கிறது உடம்புல பித்தத்தோட அளவை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ பித்தம் குறையுது அப்படின்னாலே நம்மளுடைய கல்லீரல், அதே மாதிரி நம்மளுடைய கண், செரிமான பகுதி இது எல்லாமே வந்து நார்மலாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து வாய் துர்நாற்றம் வந்து இருக்குது அப்படின்னா காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 துளசி இலைகளை வந்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் வெது வெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குடிக்கும்போது நம்மளுடைய கல்லீரல் வந்து டீடாக்சிஃபிகேஷன் ஆகும். நம்ம கட்டில் வந்து நல்ல பாக்டீரியாஸ், வைரஸஸ் வந்து அளவில் அதிகமாகும். ஸோ கெட்ட பாக்டீரியாஸான அந்த கேண்டிடியா, ஹெச் பைலோரி இதனோட அளவுலாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதனால் நமக்கு வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் பித்தத்தோட அளவையும் வந்து இது குறைக்கிறதுனால நம்மளுடைய கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படும். ஸோ அதனுடைய செயல்திறன் எல்லாமே வந்து அதிகரிக்கிறதுனால வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக தன்னம்பிக்கையை குலைக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. நிறைய பேர் இது ஏன் நான் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணுறேன், அதே மாதிரி வந்து எனக்கு பற்களில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் தொடர்ந்து வாய் துர்நாற்றம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய கல்லீரலையும் குடலும் வந்து இதற்கு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நல்லது. அதே மாதிரி துளசியை வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க. துளசிக்கு இன்னும் நிறைய நல்ல பலன்கள் வந்து இருக்குது. அதில் நீங்கள் வாய் துர்நாற்றத்தை வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் வந்து துளசியை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது. ஸோ இதற்கு என்னெல்லாம் காரணம், இதற்கும் நம்மளுடைய கல்லீரலுக்கும் குடலுக்கும் என்ன சம்பந்தம், இதை சரி செய்கிறதுக்கு துளசியை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.